ஒரு 15 பாதாம், ஒரு 20 முந்திரி, ஐம்பது கடலைப்பருப்பு வேக வச்சது, தண்ணி ஊற்றாத அரைச்சிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஒரு கப்பு ரவை, அரை கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு ரவை. இந்த ஸ்வீட் எங்கேயுமே கிடைக்காது. சென்னையில் மட்டும் மீசாக்பேட் மார்க்கெட்டாண்டு தான் கிடைக்கும், அந்த ஏரியாவில் தான் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட்டு, அங்கே மட்டும்தான் கிடைக்கும், வேறு எந்த ஊர்லேயும் கிடைக்காது. 2 கப்பு பால், பசும்பால். அப்படியே வேகட்டும். 2 கப்பு சர்க்கரை, 2 கப்பு சர்க்கரை. இந்த அரைச்சி வச்சிருந்த கடலைப்பருப்பு, பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் போட்டுடுங்க. இந்த பாதாம், முந்திரி, கடலைப்பருப்பு இது 3 இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சும்மா கொஞ்சோண்டு கலர் போடும், இது போடும். நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் வர அளவுக்கு. ஒட்டாத வரத்துக்கு இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நல்லா அதை கலந்து விட்டுருங்க. இப்படி ஒட்டாத வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெள்ளரி விதையை மேலே போட்டு விட்டுடுங்க. இது மேலே மூடிடுங்க, தம் கொடுத்துடுங்க. இதுக்கு பேர் தம்கா ரொட்டி. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம் ஆகட்டும். 10 நிமிஷம் தம் கொடுத்து இப்படி இறக்கிடுங்க. இது இந்த மாதிரி அடி பிடிக்கணும். இதுக்கு பேர் தம்கா ரொட்டி. தம்கா ரோட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அடி பிடிக்கணும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆகும், இன்னும் நல்லா இருக்கும்.